நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. ராசிபுரம் கார் மோதி விபத்து ஏற்பட்ட அரசு பேருந்தை பார்வையிட்ட நடத்துனர் மீது கனரக வாகனம் மோதியதில் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி பலியான நடத்துனர் ஜெயக்குமார். சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி உள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அரசு போக்குவரத்து பணிமனைக்கு சொந்தமான TN30N1302 என்ற 52 டவுன் பஸ் காலை 10 மணி அளவில் பயணிகளை ஏற்றிக்கொண்டு சென்றது. இந்த பேருந்தில் சுமார் 50 பயணிகள் சேலம் நோக்கி பயணித்த நிலையில் பேருந்தை ஓட்டுநர் வெள்ளையன் என்பவர் இயக்கினார். இந்நிலையில் நாமக்கல் மாவட்டம் மற்றும் சேலம் மாவட்டத்தின் எல்லைப் பகுதியான மல்லூர் பகுதியில் சாலை விரிவாக்க பணிகள் நடந்து வரும் நிலையில் சேலம் நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தின் பக்கவாட்டில் கார் ஒன்று மோதியதாக கூறப்படுகிறது. இதனால் பேருந்தை நிறுத்திய ஓட்டுநரும் நடத்துனரும் கீழே இறங்கி பேருந்துக்கு சேதம் ஏற்பட்டு உள்ளதா என பார்த்து கொண்டிருந்த போது அந்த வழியாக மிகப்பெரிய கிரேன் வாகனத்தை ஏற்றி வந்த கனரக வாகனம் நின்று கொண்டிருந்த பேருந்தை பக்கவாட்டில் முந்தி செல்ல முயற்சி செய்த போது பேருந்தின் வலது பக்கத்தில் நின்றிருந்த ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் மீது உரசி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் நடத்துனர் ஜெயக்குமார் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி பலியான நிலையில் ஓட்டுநர் வெள்ளையனுக்கு கை கால்கள் எலும்பு முறிவு ஏற்பட்டு உடனே அவர் சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த மல்லூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக ராசிபுரம் செய்தியாளர் ஸ்ரீனிவாசன்.